ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு 2 பார்சல் வந்திருக்கு. ஒன்று வந்து இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் எனக்கு ஆர்டர் போட்டேன்னு சொன்னாங்க. அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப பெருசாக அவங்களுக்கு எதுவும் செய்யலை, வந்து நான் ட்ரெஸ்ஸு தான் அனுப்பியிருக்கேன். அதனால் இப்போதைக்கு என் பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். ஆனால் இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான், பொண்ணு தான், ஏதோ பையன் எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒரு பொண்ணு தான். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அருண் வந்து திண்டுக்கல்லேருந்து தைலம் போட்டிருக்கான். ஏன் தைலம் போட்டு விட்டான்னா, எப்பயுமே நான் கையில் தைல டப்பா வச்சுருப்பேன் லைவ் போடையில். அடிக்கடி எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த தைல டப்பா தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அருணும் போட்டிருக்கான். அது என்ன தைலம்னு பார்க்கலாம். அருணுக்கு மட்டும்தான் என் அட்ரஸ் தெரியும். இன்னொரு பெங்களூர் சப்ஸ்கிரைபரை வந்து நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். இல்லை, எனக்கு நீங்கள் அனுப்பாதீங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அது ஒரு மாதிரி தப்பாக போயிடும், அதனால் வேண்டாம் அப்படின்னு. ரெண்டாவது, நம்ம சேனல் வந்து இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், யாராவது எதாவது பேசுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பயம், அதனால் வேணான்னு சொல்லியிருந்தேன். அவங்க இல்லைம்மா நான் அனுப்பிவிட்றேன், நீங்கள் வந்து என் அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டாப் போட்டிருக்கேன். நாங்கள் எத்தனை என்னன்னு தெரியல, பார்ப்போம், அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். அவங்களும் ஒரு சேனலில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, நம்மளை மாதிரி ஒரு சேனலில் தான் அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அருண் அனுப்பின தைலம். இந்த தைலம் எப்பயுமே நான் கையில் வச்சுருப்பேன் லைவ் போட இல்லை, அதனால் அதே தைலம் எனக்கு அனுப்பியிருக்கான். ஆனால் இது பார்க்க குட்டி பாட்டிலாக இருக்குது, ஆனால் இது ரேட்டு கூட, இது விலை கூட தான். தேங்க்யூ அருண். அருண் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைபராக தான் உள்ளே வந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து அவன் என் பையனாக இருக்கான். திண்டுக்கல் தான் அவனோட நேட்டிவ். இன்றைக்கி அவன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக என்னோட பையனாக இருக்கான். எனக்கு இந்த சொந்தம் கிடைச்சது வந்து இந்த யூடியூப் சேனல் வந்ததுனால தான் எனக்கு அருணோட சொந்தம் கிடைச்சது. அருண் மட்டும் இல்லை, சபரின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து சேலம், அவனும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவனும் என் பிள்ளை தான். அப்புறம் ஜோதி, இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து எனக்கு யூடியூப்பில் கிடைச்ச சொந்தம், என் பிள்ளைங்க. ஆனால் நான் இன்னும் யாரையும் நேரில் பார்த்ததில்ல, எல்லாமே வந்து இந்த யூடியூப் சேனலில் தான். நான் வந்து பேசுகிறதுனா திண்டுக்கல் அருண்கிட்டையும் சபரிக்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு ஒரு ஐடி வரும், அந்த பையன் வந்து வேலூர், அவங்கிட்டையும் பேசியிருக்கேன். அதெல்லாம் விட எனக்கு இன்னொரு செல்ல பையனும் இருக்கிறான். பார்க்க போனால் என்னோட 2வது சப்ஸ்கிரைபர் அவன். ஃபஸ்ட்டு கரண், அதுக்கப்புறம் மாலா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்தி, அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்க. அந்த பையன் வந்து கோயம்புத்தூர், இப்போ வந்து அவனுக்கு ஒசூரில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்களையும் நம்ம நேரில் பார்த்ததில்ல. நாங்கள் வந்து முகத்தை வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா அது அருணோட முகத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம், வேறு யாரையுமே நாங்கள் பார்த்ததில்ல. விஜய்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருப்பா, அப்படி அந்த பையன் வந்து எப்படின்னா, அவர் நம்ம சொந்தத்திலே தான் பொண்ணு கட்ட போகிறாரு, அதனால் அவர் என்னோட மருமகன் ஆயிட்டார். அவங்க முன்னாடியே பேசி வச்சது தான், ஆனால் வந்து அவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போது தான் அந்த சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அவர் வந்து என்னோட மருமகன், அவரையும் நான் பார்த்துருக்கேன். இதுதான் எனக்கு சப்ஸ்கிரைபர் அனுப்புன டாப்பு. அவங்க ஒரு சேனலில் தான் போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த சேனல் நேம் தெரியல. ஏன்னா இதில் வந்து சேனல் நேம்லாம் போடல. இன்னொன்று என்னன்னா, எனக்கு இந்த பார்சல் வந்து சேரதுக்குள்ளே இந்த பார்சல் சர்வீஸில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. 2 நாளாக எனக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வாட்ஸ்அப் கால் மட்டும்தான், நான் ஃபோன் ரீசார்ஜ்லாம் பண்ணலை, எனக்கு தேவையில்லை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருக்கேன், நான் அந்த நம்பரில் பேசிக்குவேன். மற்றபடி வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வைஃபை இருக்கனால நாங்கள் அதிலேயே வந்து இது பண்ணிப்போம்,
ஆன்லைன் யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் டாப்பு. நல்லா இருக்கா? ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா டாப்பு? இது ஒரு டாப்பு. அவங்க வந்து ரேண்டமாக சைஸ் போட்டிருக்காங்க. என்னோட சைஸ்லாம் அவங்க கேட்கல. அவங்களா ஒரு சைஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இது பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நல்லா இருக்கு. என்கிட்ட இந்த கலர்ல எல்லாம் டாப்பே இல்லை. எனக்கு அவ்வளோவா செலக்ட் பண்ண தெரியாது. இப்போ இந்த நான் கட்டியிருக்க சாரியுமே வந்து என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது தான். எனக்கு அவ்வளோவா செலக்ட் பண்ண தெரியாது. ரொம்ப நேரம் போய் எல்லாரும் மணிக்கணக்காக செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். என்கிட்ட இந்த கலர் இல்லை. நல்லா இருக்கு. தேங்க்யூப்பா. பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால தான் பேர் சொல்லலாம். ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து இன்னொரு டாப்பு. இது வந்து ஒயிட்டும் வயலட்டும். எனக்கு வயலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா என் சைஸு அவங்க கேட்டாங்க, நான் சொல்லலை. ஏன்னா நான் வேணவே வேணான்ட்டேன். எனக்கு வேணாப்பா, அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வாங்கினா நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கணும். அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அவங்க முகத்தையும் நம்ம பார்த்ததில்ல. அவங்க என்கிட்ட இன்ஸ்டாவில் தான் வந்து பேசினாங்க. நல்லா பேசினாங்க. அப்பா இல்லை அந்த பொண்ணுக்கு, அம்மா மட்டும்தான், ஒரே பொண்ணா. என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட நிறைய பேசினாங்க. அதுவுமே நான் அவங்க குரலெல்லாம் கேட்கல, சேட் மட்டும்தான் பண்ணாங்க. அம்மா நான் ஒரு நாளைக்கு உங்களை நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு என் பசங்க கூட எடுத்து கொடுத்ததில்ல, நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. என் பசங்கள்ட்ட சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் என்ன வேலைக்கு போகிறோம், படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்வாங்க. இருந்தாலும் ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய சொந்தங்களை கொடுத்தது வந்து இந்த யூடியூப் சேனல் தான். இதில் நிறைய நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. நான் வந்து இதில் பாசிட்டிவை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். நெகட்டிவை வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து அது நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு. ஏன்னா 2-3 நாள் நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அப்போது பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா நீங்கள் இப்படி இருக்காதீங்க, இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் தொடர்ந்து லைவ் போடுங்க, வீடியோ போடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எங்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தொடர்ந்து போடவே ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் வேணவே வேணான்னு நினச்சோம். இப்போது என் பசங்களுக்காக, யூடியூப்பில் இருக்க என் பசங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து சேனல் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு ட்ரெஸ் அனுப்புனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அருண் உனக்கும் ரொம்ப நன்றிடா. அம்மா மறக்கவே மாட்டேன். எனக்கு வந்து சொன்ன உடனே அதை தேடி பிடிச்சி ஆர்டர் போட்டு எனக்கு அனுப்பிட்டான். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய்.